ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையர்கள் உறுதியளித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் மற்றும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருகின்ற 18ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, அசோக் லவாசா மற்றும் இயக்குநர்கள் திலீப் சர்மா, ஓஜா ஆகியோர் தமிழகம் வந்தனர். சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்திய நிலையில் வருமான வரித்துறை, சுங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், டிஜிபி ராஜேந்திரன், உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மார்டி உள்ளிட்டோரிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். தலைமை தேர்தல் ஆணையர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவும் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா, பணப்பட்டுவாடாவை தடுக்க வாகன சோதனையை அதிகரிக்கவும், மாவட்ட எல்லைப் பகுதியில் சோதனையை தீவிரப்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். மேலும் பட்டுவாடாவிற்காக பணம் எடுத்துச் செல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தல் தொடர்பான புகார்களுக்கு 1950 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். The commission has given number of directions to the district authorities, especially with regard to the execution of non-bailable warrants. We have directed that all non-bailable warrants should be executed immediately and a compliance report given to the CEO within the next 2 or 3 days. மேலும் அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அசோக் லவாசா தெரிவித்துள்ளார். The issue of 4 pending by-elections is under the consideration of the Election Commission of India, and as soon as we have decided, media will be the first to know about it. BSNL விளம்பரத்தில் பிரதமர் மோடியின் புகைப்படம் வருவதும், நமோ டிவியின் விளம்பரங்கள் குறித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். குக்கர் சின்னம் அளித்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் யாருக்கும் சாதகமாக செயல்படவில்லை எனவும், சட்டத்தின்படிதான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்த பின்னர் தமிழகத்தில் மட்டும் இதுவரை 127 கோடி ரூபாய் பறிமுதல் செய்துள்ளதாகவும், உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என்றும் அசோக் லவாசா உறுதியளித்துள்ளார்.